ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியல்லையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இருப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியும் நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில் வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, 2026 ஏப்ரல் மாதம் சுக்கிரன் பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அமைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. இந்த பெயர்ச்சினால் உங்களுக்கு சில யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். அதாவது இந்த காலத்தில் எதிர்பாராத பொருளாதார வசதி, வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுங்க. அதாவது 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, பொருளாதாரம், முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, அதாவது தொழிலில் மாற்றம், முன்னேற்றம், அதாவது அது மூலயமா உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என்ற அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் அவர் தான். சுக்கிரன் தான் உங்களுக்கு நார்மலாவே காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடத்துக்கு அதிபதி, அவர் தான் 7க்கு அதிபதி. ஸோ இதன் அடிப்படையில் அதாவது செலவுகள், சுப செலவுகள், குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா சுப நிகழ்ச்சிகள்ன்றது நீங்க வீடுக்கு வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்றது, வீட்டுல வந்து ஒரு நல்ல காரியம் பண்றது, இல்ல முக்கியமா வீட்டுல வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு சுப காரியங்கள் நடக்கணும்னா அந்த அமைப்புகள்லாம் இருக்கு. வீடு வாங்குற அமைப்பு கொஞ்சம் ரொம்ப நாளாவே வந்து நீங்க வந்து திட்டம் போட்டிருக்கீங்க, வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு வண்டி வாங்கணும், ஏதாவது வாங்கணுன்ற அமைப்பெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து அவர் ஆட்சி பெறுகிறார். ஸோ சுக்கிர பயிற்சி மேஷ ராசிக்கு
புதிய முதலீடு எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. புதிய முதலீட்டில் வந்து அதிக வருமானம், லாபம் மேம்படும். முக்கியமா சேமிப்பு, அதாவது லாப வரத்த வந்து நீங்க கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் பெயர்ச்சி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறும்போது, அப்படியே வந்து அவரு உங்களோட 7ஆம் பார்வையா உங்களோட 8ஆம் இடத்த பார்க்கிறாரு. 8ஆம் இடத்த பார்க்கும்போது அது வந்து விரயங்கள், சில விஷயத்தெல்லாம் வந்து திடீர் செலவெல்லாம் உண்டு பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால வர பணம், பொருளாதாரம்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஏன்னா திடீர் உங்களுக்கு எதிர்பார்க்காத பண வரவு, அதிர்ஷ்டம்லாம் உண்டாகும். அப்போ அந்த பணத்தை வந்து நீங்க சேமிக்க கத்துக்கணும். இந்த பெயர்ச்சியில உங்களுக்கு அதிக பணவரவு இருந்தாலும் அதை சேமித்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் உங்களுக்கு நிலையான தன்மையை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காதல், குடும்பம், கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து திருமண வாழ்க்கை கைகூடும். திருமண தடைகள்லாம் நீங்கும். நீண்ட நாளாக வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கின்ற மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கிறதுனால், இவ்வளவு காலமாக திருமண முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, திருமண தடைகள்லாம் நீக்கப்பெற்று திருமண வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்கு. காதல் புரிதவர்கள், காதல் கல்யாணம் பண்றவங்க அமைப்பெல்லாம் நிறைய இருக்குங்க இந்த பெயர்ச்சியால, சுக்கிர பெயர்ச்சியால. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவியுடைய அந்த நீண்ட நாள பிரச்சனைகள், சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, அமைதியான நிலைமை, சுபகாரியங்கள் பண்றதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. முக்கியமா வேலை, தொழில் பண்ற இடத்துல உங்க பேச்சுக்கு வந்து ஒரு கௌரவம், ஒரு முன்னேற்றம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளவு நாளா வந்து உங்களோட ஐடியா, உங்களோட திறமைக்கு வந்து ரொம்ப பெருசா உங்க உயர் அதிகாரியோ, உங்களோட தலைமை இருக்கத்திலே வந்து கொஞ்சம் சரிங்க பார்க்கலாங்க, பண்ணலாங்க. ஏன்னா உங்களோட ஐடியா, உங்களோட இன்னோவேட்டிவ் திங்ஸ், உங்களோட புதிய முயற்சிக்கெல்லாம் வந்து ஒரு மதிப்பு இல்லாம இருந்திருக்கும். அதாவது உங்களோட வாக்குக்கு, பேச்சுக்கு வந்து மதிப்பு இல்லாம இருந்திருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியின் மூலமாக 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறதுனால உங்க பேச்சுக்கு, உங்க வாக்குக்கு, உங்களோட செயல்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம், அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, மீடியா, இந்த யூடியூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல பேரு, புகழ், அதனால மிகச்சிறந்த முன்னேற்றம், வளர்ச்சிகள் காணப்படுங்க. அதுதான் இவ்வளவு நாளா இருந்திருப்பீங்க. ஆனா அதனால இன்னும் பெரிய முன்னேற்றம், அதனால உங்களுக்கு வந்து பிரபலமா ஆகிறது இதெல்லாம் இல்லாம இருந்திருக்கும். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அதை வந்து விரிவுபடுத்தி கொடுத்து உங்களை வந்து அதை வந்து உங்களுக்கு உங்க புகழ், உங்களோட பேரு தெரியற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு செல்வார். சரிங்களா? முக்கியமா உடல் நலத்தில் வந்தீங்கன்னா மன அழுத்தம், டென்ஷன், இந்த பிரஷர்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இல்லாம இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. ஏன்னா பண கஷ்டம், கடன் தொல்லை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இந்த சுக்கிரன், ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதி, 7க்கு அதிபதி. அது மூலியமா அந்த நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு வந்து பண வரவு உண்டாகிறது. மனைவியோட பூர்வீக சொத்து இந்த மாதிரிலாம் வரத்துக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஏன்னா அவர் தான் 7க்கு அதிபதி. அவர் 7ஆம் பார்வை 2ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 7ல இருந்து பார்க்கும்போது 2ஆம் இடம். ஸோ அவங்களோட குடும்பத்திலிருந்து வரத்துக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. சரிங்களா? அதாவது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனோட சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியில. நீண்ட நாளா தடைகளாக இருந்த அந்த சொத்துக்கள்லாம் உங்க பேருக்கு, உங்களுக்கு சாதகமாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால. சரிங்களா? உடல் நலத்தில், தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேன்மை ஏற்படும். நல்ல வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை, ஒரு மந்த நிலைமையா இருந்த டென்ஷன் எல்லாம் மாற்றம் ஏற்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பெயர்ச்சி காலத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு, கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வெள்ளை பூ வச்சுட்டு சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு விளக்கு போட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி 2026 ஏப்ரல் மாதத்தில் காதல், பணம், குடும்பம், பணவரவு, பொருளாதார மேம்பாடு, தொழில் வளம், அனைத்து வசதிகளும் பெற்று அதிகமான வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷங்களையும், அதிகமான முயற்சிகள், அதிகமான வெற்றிகள், அதிகமான பொருளாதார வசதி பெற்று முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று முன்னேற்றம் காண பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.